வணக்கம் நண்பர்களே. மனோஜுக்கு வந்த காலில் வந்து ரோகிணிக்கு ஒரு புதுசாக ஒன்று பிரச்சனை வரப்போகுது. முத்து வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அருணை வந்து எப்படியாச்சும் மாட்ட வைக்கணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று பிளான் ஒன்று போடுறான். கால் வந்தனால ரோகிணி வந்து பல்காக வந்து சிக்க போகிறாங்க. வாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியனானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்துக்கும் மீனாக்கும் வந்து சளி பிடிச்சனால ரெண்டு பேருமே வந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியும் மனோஜ் வந்து ரூமில் இருக்காங்க. அப்போ மனோஜுக்கு வந்து சந்தோஷ் அவர் வந்து கால் பண்ணுறாரு. அவர் பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு மலேசியாவில் புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களோட மாமனார் எப்படி இருக்காரு, அவர்கிட்ட வந்து பிஸ்னஸ் பற்றி பேசலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதை கேட்ட ஷாக்கான மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து இப்போ வேறு கண்ட்ரி போயிட்டாரு, அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். உடனே ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. சந்தோஷார் உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறான் மனோஜ். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறா. இப்போ அவர்கிட்ட சொன்னால் வந்து அது சரிப்பட்டு வராது, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கோம். இப்போ உங்கள் அப்பா ஜெயிலில் இருந்து தான் வந்து இறந்தாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம மேலே அவருக்கு வந்து பிளாக் மார்க் வந்துடும், அதுக்காக தான் வந்து சமாளித்தேன் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லுவான். நல்ல வேலை சமாளித்தா, இல்லைன்னா நானும் மாட்டியிருப்பேன் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து உளறிடுறாங்க. அதனால் மனோஜ் என்ன கேட்குறான்னா, என்ன மாட்டியிருப்பியா அப்படின்னு வந்து கேட்குறான். அது நீ சமாளிக்கலன்னா அவருக்கு வந்து நம்ம மேலே தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி வந்து ரோஹிணி வந்து சமாளிச்சிடுறாங்க மனோஜ்கிட்ட. அங்கே முத்து மீனாவும் ஹாலில் வந்து போர்வையை போற்றி ஆவி பிடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து தப்பாக நினச்சிட்டு விஜய் வந்து கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஆவி தான் பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இங்கிருந்து எதுக்காக வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் ஃபோனை பார்த்துட்டே வேகமாக வந்து ஆவி பிடிக்கிற பாத்திரத்தை தட்டி விட்டு கீழே வலிக்கி விழுந்துடுறான். இதனால் அவனோட ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிடுது. இதனால் மனோஜ் என்ன சொல்கிறான்னா, இது வேணும்னே என் மேலே வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்கும் மீனாக்கும் தான் தனி ரூம் இல்லையே, அவங்களுக்கு ரூம் இருந்தால் அவங்களோட ரூமில் வச்சு அவங்க ஆவி பிடிச்சிருப்பாங்க, நீங்கள் தான் இந்த வீட்டில் வந்து பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதனால் மனோஜ் என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே என் மேலே தான் வந்து தப்பு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். ரவியும் ஸ்ருதியும் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வேலை செய்கிறத பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணும்போது அவருக்கு கரெக்ட் டைமில் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு ரவி அதுக்கு திமிரா வந்து ஆன்சர் பண்ணுறான். இது வரைக்கும் என்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன், இப்போ உன்னை நான் இங்கே வச்சு டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு ரவி மனசுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கான். முத்துவும் செல்வம் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து பைக்கில் ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிகிட்டே வந்து வேகமாக வர்றாரு. அதுக்கப்புறம் பைக்கை வந்து நோ பார்க்கிங்கில் விட்டுட்டு அருண் வந்து கடைக்குள்ளே போகிறான். அப்போ முத்து இதெல்லாமே பார்த்துட்டு பைக்குக்கு வந்து லாக் போட்டுடுறான். இதனால் அருணுக்கும் முத்துக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதம் அங்கே நடக்குது. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, நாங்கள் தப்பு பண்ணனா மட்டும் ரூல்ஸ் பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் மட்டும் தப்பு பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு அருண் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் மருந்து வாங்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முத்து திட்டிட்டு லாக் ஓப்பன் பண்ணி அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் இவன் வந்து சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு செல்வம்ட்டு சொல்லிட்டு இருக்கான் முத்து. இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்து சொல்கிறது வந்து பாயிண்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.